வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலை 6 மணியோடு நிறைவடைகிறது. அரசியல் கட்சித் தலைவர்கள், வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடும் எதிரிகளை வீழ்த்த தமிழ்நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு. நாட்டின் ஒளிமயமான எதிர்காலத்திற்காக இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு வரலாறு காணாத வெற்றியை தேடித்தரவும் வேண்டுகோள். திராவிட மாடல் அரசின் சாதனைகள் நாடு முழுவதும் எதிரொலிக்க இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள். பரப்புரை வீடியோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். உங்க வாக்கு உங்க தொகுதி எம்பியை மட்டும் தேர்வு செய்யறதுக்கான வாக்கு இல்லை. கடந்த 10 ஆண்டுகளா நம்ம நாட்டை நாசப்படுத்திய பாசிச ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வாக்கு. மக்களவைத் தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் இழுபறி ஏற்பட்டால் ஆதரவு பற்றி அப்போது பார்க்கலாம். யாருக்கு ஆதரவு என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். சார், அப்ப தொங்கு பாராளுமன்றம் அமையும் போது உங்களுடைய அது அந்த காலகட்டத்தில் பார்த்துக் கொள்ளலாம். கோவையில் இறுதிக்கட்ட பரப்புரையில் பாஜக தலைவர் அண்ணாமலை தீவிரம். முதியோர் இல்லத்தில் வாக்கு சேகரித்த போது கண் கலங்கினார். பாஜகவின் பொய் பிரச்சாரங்கள் தமிழ்நாட்டில் எடுபடாது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். திமுக அரசை பாஜக அரசு பழிவாங்கி வருவதாகவும் குற்றச்சாட்டு. பிஜேபி ஆட்சியை ஒழிச்சோன்னா ஓட விட்டோம்னா நிச்சயம் தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு விலக்களிக்கப்படும் ராகுல் காந்தி அவர்கள் உறுதி அளித்திருக்கிறாங்க. சென்னை கொளத்தூர் பரப்புரை கூட்டத்தில் விஜயின் கோட்பட பாடலை பாடிய நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான். இசையமைப்பாளர்கள் விஜய் ஆண்டனி, ஜி.வி. பிரகாஷ் ஆகியோரும் தனது சின்னத்திற்காகவே பாடல் பாடியுள்ளதாகவும் பேச்சு. கேம்பெயினை தொடங்கவா, மைக்கை கையில் எடுக்கவா, எல்லாம் பதறிட்டான். 2 வரியில பல பேர் நெஞ்சடிச்சு உட்காந்துட்டான். என்னடா அது? அங்கிட்டு என் தம்பி விஜய் ஆண்டனி, அவன் பாடுறது இந்த மைக்கில், ஆனா கையில பிடிச்சிருக்கிறது நம்ம சின்ன மைக்கில். அப்புறம் இங்கிட்டு என் தம்பி ஜி.வி. பிரகாஷ், அவன் பாடுறது இந்த மைக்கில், கையில பிடிச்சிருக்கிறது நம்ம சின்ன இந்த மைக்கில். கருத்து கணிப்பை நம்பாமல் மக்களை நம்பி களத்தில் நிற்கிறோம். கோவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் பேட்டி. வாக்குப்பதிவு நாள் மற்றும் வாக்குப்பதிவிற்கு முந்தைய நாள் அன்று உரிய அனுமதியுடன் செய்தித்தாள்களில் விளம்பரம் வெளியிடலாம். சிறையில் உள்ள கைதிகளும் உரிய விண்ணப்பம் அளித்து தபால் வாக்கு செலுத்தலாம் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். திருப்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயனுக்கு ஆதரவாக இருசக்கர வாகன பேரணி. பாஜக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டபடியே வாக்கு சேகரிப்பு. வேலூர் சுயேட்சை வேட்பாளரும் நடிகருமான மன்சூர் அலிகானுக்கு பரப்புரையின் போது உடல்நலம் பாதிப்பு. மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு அழைத்து வரப்படுகிறார். பெரியகுளத்தில் டிடிவி தினகரனுக்காக வாக்கு சேகரித்த அவரது மனைவி அனுராதா. திருபுவனத்தில் வீதி வீதியாக பரப்புரை செய்த கார்த்தி சிதம்பரத்தின் மனைவி ஸ்ரீநிதி. தஞ்சாவூரில் முறுக்கு விற்று வாக்கு சேகரித்த தேமுதிக வேட்பாளர் சிவநேசன். ஆரணி
தேனி அருகே கண்ணமங்கலத்தில் கூழ் குடித்து பரப்புரை செய்த திமுக வேட்பாளர் தரணிவேந்தன். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் அருகே ஐஸ் கட்டி ஆலையில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் பறிமுதல். வாக்காளர்களுக்காக பதுக்கி வைக்கப்பட்ட 7000 மது பாட்டில்கள் சிக்கின. விழுப்புரம் தொகுதிக்கு உட்பட்ட திருக்கோவிலூர் அருகே முகையூர் பகுதியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா என புகார். தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளை கண்டவுடன் 2,25,000 காரில் போட்டுவிட்டு ஓடிய கும்பல். $4 கோடி சிக்கிய விவகாரத்தில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்யக்கோரி வழக்கு. சுயேட்சை வேட்பாளரின் மனுவை நாளை விசாரிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் பரப்புரை இறுதிக்கட்டத்தை நெருங்கி வரக்கூடிய நிலையில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில் பல கட்சித் தலைவர்கள் முக்கிய செய்திகளையும் குறிப்பிட்டு பேசுகிறார்கள். அந்த வகையில் பாஜகவின் எண்ணம் ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஈடேறாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். பாஜகவின் எண்ணம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஈடேறாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். மக்களவைத் தேர்தல் பரப்புரை இறுதிக்கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் மாலை 6 மணியோடு பரப்புரை நிறைவடைய இருக்கிறது. இந்த நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் முக்கிய அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்களோடு ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு கருத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களுக்கு வணக்கம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம் என உறுதியேற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான வெற்றி கூட்டணியின் அனைத்து வேட்பாளர்களும் மக்கள் அனைவரின் தேவைகளையும் நிறைவேற்ற அயராது உழைப்பார்கள். தமிழ்நாட்டின் உரிமை குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிப்பார்கள் என்ற உறுதியை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன். நம் மாநிலத்தை புறக்கணிப்பவர்களையும் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுத்தவர்களையும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். வாக்களிப்பீர், இரட்டை இலக்கியம். அன்பார்ந்த தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களுக்கு வணக்கம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம் என உறுதியேற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான வெற்றி கூட்டணியின் அனைத்து வேட்பாளர்களும் மக்கள் அனைவரின் தேவைகளையும் நிறைவேற்ற அயராது உழைப்பார்கள். தமிழ்நாட்டின் உரிமை குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிப்பார்கள் என்ற உறுதியை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன். நம் மாநிலத்தை புறக்கணிப்பவர்களையும் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுத்தவர்களையும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். வாக்களி. மாநில உரிமைகளை விட்டுக் கொடுத்தவர்களையும் மாநில கட்சிகளை பிளவுபடுத்த நினைப்பவர்களுக்கும் தக்க பாடம் புகட்டப்பட வேண்டும் என்று தேர்தல் பரப்புரையை வீடியோவாக வெளியிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.